Yes. Hi, hello, welcome champions. I hope my audio video is all clear, perfect and picture perfect. So audio la பக்காவா இருக்காப்பா. Session start பண்ணிடலாமா? கொஞ்சம் சொல்லுங்க. டக்கு சட்டுன்னு ஆரம்பிச்சு விட்டுருவோம். Hi. So நான் பேசுறது கேக்குதா? Hi கோகுல கிருஷ்ணன். Hello. Yes. Okay, ஏன் எனக்கு கவுண்ட் காமிக்க மாட்டேங்குது? What happened? Guys, are you there in the live? Liveல இருக்கீங்களா? Please let me know so that session சூப்பரா ஸ்டார்ட் பண்ணிடலாம். Okay. ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஷேர் மேக்ஸிமம். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, நிறைய பேர் வரட்டும், so that we'll have the live with maximum energy. Yes. Okay. யாரெல்லாம் லைவ்ல இருக்கீங்க? ஒரு குட்டி ஹாய் மெசேஜ் போடுங்க பாப்போம். எஸ் யாரெல்லாம் லைவ்ல இருக்கீங்க? ஒரு குட்டி ஹாய் மெசேஜை போடுங்க பாப்போம். அண்ட் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க பாப்போம். எப்படிப்பா சண்டேக்கு அப்புறமா நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி மெகா மேரத்தான் முடித்தோம் இல்லையா? சண்டே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி மெகா மேரத்தான் முடித்தோம். அதுக்கப்புறமா ஹியர் வி ஆர் வித் த செஷன். ஹாய் செபாஸ்டியன். ஹாய். ஸோ எப்படி போயிட்டுருக்கு? ஹவ் வாஸ் த ஸ்கூல்? ஹாய் உஷா. எஸ் ஹாய் டாக்கண்ணா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கடா, ஃபார் த சேக் ஆஃப் அஸ். ஏன்னா நம்ம கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் கரெக்டாக. ஒரு 20 மெம்பர்ஸ் ஆச்சு குறைஞ்சது. இல்லைன்னா கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுறது பயங்கர போரிங்காக இருக்கும். ட்ரஸ்ட் மீ, ஐவ் பீன் தேர். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. ஆன் த கவுண்ட் ஆஃப் 20 we will be starting the session. ஓகேவா? எஸ். Share it with your friends. Let them join, let them come. And yes, ரொம்ப முக்கியமா டிக்கண்ணா, இப்போ ரீசன்ட் டைம்ஸில் எனக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. மேம், இந்த மாதிரி என்னால் முடியுமா, என்னாலெல்லாம் நீட் கிராக் பண்ண முடியுமாங்கிற மாதிரி பயங்கரமாக தோணுது மேம். இஸ் இட் ரியலி மீ? வை ஷுட் ஐ டூ திஸ்ங்கிற மாதிரியெல்லாம் ரொம்ப நெகட்டிவாக ஃபீல் ஆகுது மேம்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. அதுலேயும் ஒரு ஸ்டூடெண்ட்டு என்கிட்ட, மேம் என்னோட டீச்சரே என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க மேம். என் டீச்சரே என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க மேம். வாட் ஷுட் ஐ டூங்கிற மாதிரியெல்லாம் கேட்டாங்க டாக்கண்ணா. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்திருக்கா? கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த மாதிரி எப்போவாச்சு என்னாலெல்லாம் நீட் கிராக் பண்ண முடியுமாப்பா, டாக்டர் ஆக முடியுமாப்பா, ஆர் உன்னாலெல்லாம் சுத்தமாக முடியாதுன்னு ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ இல்லை யாராச்சும் உன்கிட்ட சொல்லியிருக்காங்களா? லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். Hi. I don't know why, but ஏன் கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கு? Why there is no people watching? What happened? என்னடா ஆச்சு உங்களுக்கு? டேக்கானா, வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன்ட்? இன்னைக்கு ஏதாச்சும் எக்ஸாம் இருக்கா? நாளைக்கு ஏதாச்சும் எக்ஸாம் சொல்லியிருக்காங்களா? அதனால தான் லைவ் வாட்சிங் இவ்வளோ கம்மியாக இருக்கா? சொல்லுங்க பார்ப்போம். எதுனா எக்ஸாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? ஹாய் கோடிங் வேர்ல்ட், வெல்கம் ஆன் போர்ட். எஸ்,
கண்ணா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ரெக்வெஸ்ட் யூ டு ஷேர் திஸ் வீடியோ. ஏன்னா இன்னைக்கு ஏன்னு தெரியல, பட் த கவுண்ட் இஸ் வெரி 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 லோ. ஸோ அதனால்தான் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஒன்ஸ் வி ஹிட் த கவுண்ட் ஆஃப் 20 we will start the session. Okay. Thank you so much, Coding World. No exam. Super கண்ணா. சரி, ஓகே, கொஸ்டின் ப்ராக்டிஸ்க்குள்ள போயிடலாமா? என்ன சொல்றீங்க? கொஸ்டின் ப்ராக்டிஸ்க்குள்ள போயிடலாமா? Shall we? Yes. Okay. There is no exam. And at the same time, there is no student study. என்னடா நடக்குதுங்க? சீரியஸ்லி, நேற்றுக்கு மெகா மேரத்தானை முடிச்சு இன்னைக்கு காலையில் வந்து ரெக்கார்டிங்கை முடிச்சு லைவுக்கு வந்தா ஏண்டா இப்படி பண்ணுறீங்க? சரி, ஓகே, ரைட். We'll start the session. We will start the question practice right away. Yes, we will start the question practice right away. And yes, இன்னைக்கு chemical kinetics ஓட previous year questions தான் நம்ம practice பண்ண போறோம். பட் அதுக்கு போறதுக்கு முன்னாடி இன்னும் யாராச்சும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Please make sure that you guys subscribe to the channel. And yes, here you go with the very first question. இந்த கொஸ்டின்கான ஆன்சர் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. This is actually a very easy question. This is a super easy question. So யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. ஓகே, யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. குவிக் டக்கனா. Yes ma'am, we can start the session. Super டக்கனா. So first question இதோ உங்களுக்காக 2023 இருந்து எடுத்திருக்கேன். Let me know the answers. Yes. என்னன்னு தெரியல, திடீர்னு முன்னாடி இந்த ஸ்கிரீன் அப்படியே கட் ஆயிடுச்சு. அதான் செக் பண்ணிட்டு இருந்தேன். டேய் ஃபியூச்சர் டாக்டர்ஸ், யூ கைஸ் ஷுட் ஹாவ் தட் ஃபயர். உண்மையிலேயே சொல்றேன், யூ கைஸ் ஷுட் ஹாவ் தட் ஃபயர், தட் ஜீல். ஒவ்வொரு நாளும் ப்ரிப்பரேஷனை லைஃப்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், ப்ரிப்பரேஷன்லேயும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். பட் அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு நீங்க எப்படி திருப்பி முன்னேறீங்கிறதுல தான் உங்களோட உண்மையான முகமே இருக்கு. சரியா? ஸோ என்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்தாலும் தயவு செஞ்சு 6 PM கொஸ்டின் ப்ராக்டிஸை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா டெய்லி குறைஞ்சது 30 கொஸ்டினாவது ப்ராக்டிஸ் பண்ணணும். அதான் நம்ம டார்கெட். முடியலைன்னா இந்த 25 கொஸ்டினாவது ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரியா? ஸோ நிறைய பேர் இதற்கான ஆன்சரை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் ஹியர் வித் ஆன்சர். அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டினை ரீட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்கான்? ஃபார் அ சர்டன் ரியாக்ஷன் த ரேட் is equal to 𝑘𝐴²𝐵 when the initial concentration of A is triple, keeping the concentration of B constant, the initial rate would be. சூப்பர் கொஸ்டின் ரா. சீரியஸா இது ஒரு சூப்பர் கொஸ்டின். இங்க என்ன சொல்லியிருக்கான்? கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஏவை ட்ரிபிள் பண்றா. அப்போ இனிமே அது வெறும் ஏ கிடையாது, ட்ரிபிள் ஏ. கரெக்டா? அப்ப ரேட் என்னவா மாறும்? ரேட் இஸ் ஈக்குவல் டு K�AA the whole square concentration of B. கரெக்டா? இப்போ 3 ஸ்கொயர் என்னவாகும்? 9. எஸ், 3 ஓட ஸ்கொயர் 9. அதனால இங்க 9 ஃபர்ஸ்ட் முன்னாடி வந்துரும். 9 KA² B, which means 9 times of initial concentration. கரெக்டா? 9 times of this initial concentration. அப்போ ஆன்சர்ல எது கரெக்டான ஆன்சரா இருக்கும்? It increases by a factor of 9. டிக்ரீஸ் கிடையாது. ஏன்னா இங்க +9 தான் கொடுத்திருக்கோம், -9 கிடையாது. And so for last question option D is the right answer. சூப்பரா. அதே மாதிரி இந்த கொஸ்டினையும் ரீட் பண்ணி இதற்கான ஆன்சரை சொல்லுங்க.
Quicker. Let me know the answer for this one. இது NEET 2023ல கேட்ட question. போர்டு கிளியரா தெரியும்னு நினைக்கிறேன். I am here. So யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லுங்க. Quick. First question தான் நம்ம டிலே பண்ணிடுவோம். செகண்ட் கொஸ்டின்லாம் கடன்னு ஆன்சர் வரணும். ஸோ கடன்னு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். Quick, Dakana. Quickly, let me know the answers right away in the comment section. So sorry, Dakana. எனக்கு cold இருக்கு. But you guys please see the question and let me know the answers. So இந்த கொஸ்டினை பார்த்து எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. குவிக்கா ஆன்சர் பண்ணுங்க. எஸ் ஆன்சர் தெரிஞ்சிருச்சா? Shall we dive into the answer? Okay, so question la enna sollirkan, a reaction can have zero activation energy. Resend the minimum extra amount of energy absorbed by the reactant so that their energy becomes equal to threshold value is called as activation energy. எனக்கு தெரிஞ்சு இங்க அசர்ஷனும் கொடுத்துருக்கான், ரீசனும் கொடுத்துருக்கான். ரெண்டுமே தனித்தனியா பார்த்தா கரெக்ட் தான். பட் ஏன் ஒரு ரியாக்ஷனோட ஆக்டிவேஷன் எனர்ஜி ஜீரோ அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்கான கரெக்ட் ரீசனா இந்த ரீசன் இல்லை. அப்போ அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன்ஸ் எது கரெக்டா வரும்? நான் என்ன சொன்னேன்? அசர்ஷனும் கரெக்ட், ரீசனும் கரெக்ட். ஆனா அசர்ஷன் டஸ் நாட் ஆர் ரீசன் டஸ் நாட் கரெக்ட்லி எக்ஸ்பிளைன் அசர்ஷன். அதனால அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் சூப்பர் ஈஸி கொஸ்டின், நீட்டோட ஃபேவரட் கொஸ்டின் ஃப்ரம் கெமிக்கல் கைனடிக்ஸ். ஸோ யோசிச்சு இதற்கான ஆன்சரை சொல்லுங்க. ஃபார் அ கெமிக்கல் ரியாக்ஷன் கொடுத்துட்டா இந்த ரியாக்ஷனுக்கான கரெக்ட் ஆப்ஷன் என்ன? சரி, நீங்களும் ட்ரை பண்ணுங்க, நானும் ட்ரை பண்றேன். இப்போ இந்த ரியாக்ஷன் அப்படியே ரேட் எக்ஸ்பிரஷன்ல இல்லைன்னா N2 by dt அப்படின்னு எழுதணும்னா அதுதான் நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்பா இருக்கும். என்ன காரணம்டாக்கண்ணா? ஏன்னா பிளைனா அப்படி எழுதக்கூடாது, இது ரியாக்டன்ட், அப்போ மைனஸ் வரணும். ஸோ dN2 divided by dt is equal to minus 3 1/3 எழுதிக்கலாமா? 1/3 எழுதிக்கலாமா? மைனஸ் 1/3 t H2 divided by dt is equal to இங்க 2 plus 1/2 d NH3 divided by dt. புரிஞ்சுச்சுங்களா? இப்போ இத இங்க இருக்கக்கூடிய வேல்யூஸ் கூட ஈக்குவேட் பண்ணி பாருங்க. இங்க அந்த கோடு மட்டும் கரெக்டா போடல நானு. ஸோ திஸ் இஸ் த கொஸ்டின் கூட ஈக்குவேட் பண்ணி பாருங்க. ஈக்குவேட் பண்ணா உங்களுக்கான ஆன்சர் கிடைக்கும். ஸோ லெட் மீ நோ த ஆன்சர்ஸ் ரைட் அவே இந்த கமெண்ட் செக்ஷன் டாக்கண்ணா. நான் உங்களுக்கு ரேட் எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டேன். இந்த எக்ஸ்பிரஷன் வச்சு கரெக்டான ஆன்சர் எதுங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பார்ப்போம். குவிக் எது கரெக்டா இருக்கும்? மைனஸ் dN2 by dt is equal to 1/2 dNH3 by dt. Option 3 is the right answer. புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபார் த ரியாக்ஷன் அவனே கொடுத்துட்டா XA plus YB plus ZC. If minus dA by dt is equal to minus dB by dt is equal to 1.5 dC by dt, then X, Y1, Zக்கான வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான். யோசிச்சு ஆன்சர் பண்ணு. எஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஒரு சந்தேகம். நம்ம ரேட் எக்ஸ்பிரஷன்ல எங்கேயாச்சும் இந்த மாதிரி எழுதுவோமா? 1.5ல எழுத மாட்டோம். we always write it in whole number. அதனால இதை கட் பண்ணிட்டு into 2 பண்ணோம்னா 3 வரும். அப்போ இதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இங்கேயும் 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டா?
எஸ். அடுத்ததா என்ன பண்ணணும்டா கண்ணா? அடுத்ததா என்ன பண்ணும்? if the equation becomes minus dA by dt or இங்க 2 தானே வருது, அப்போ இதை இப்படி கூட எழுதிக்கலாம். இங்க 3 வருதுன்னா இங்க 2, இங்க 2 வருமா? இங்க ரெண்டுத்துக்கும் 2 இருக்கா, அப்ப இங்க 1/2 போட்டுக்கலாம். ஸோ இங்க 3 இருக்கா, அப்ப இங்க 1/3 போட்டுக்கலாம். கிராஸா எழுதிக்கிறீங்க. அப்போ இந்த ஈக்குவேஷன் becomes 1/3 minus d concentration of A by dt is equal to minus 1/3 concentration of dB by dt is equal to 1/2 concentration of dC divided by dt. அப்போ x என்னவா இருக்கும்? x தான் இங்க 1/x எழுதி இருப்பாங்க. அப்போ obviously இங்க x என்னவா இருக்கும்? 3 இருக்கும். y என்னவா இருக்கும்? அதுவும் 3 தான் இருக்கும். z என்னவா இருக்கும்? z becomes 2. And so out of these 4 options, option C is the right answer. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? டேக்கனா ஏதாச்சும் டவுட் வந்துச்சுன்னா கேட்டுக்கோ, டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கலாம், கிளியர் பண்ணிக்கலாம். சரியா? என் கூட சேர்ந்து நீங்களும் சால்வ் பண்ணுங்க, நீங்களும் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? எஸ். அடுத்ததா நம்ம இன்னொரு கொஸ்டின்குள்ள தான் போறோம். The rate of the reaction 2N2O5 gives 4NO2 plus O2 can be written in this format. அப்போ relation between K, K dash, K double dash வச்சு இங்க ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கான். இதுல எது கரெக்ட்னு கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் இதற்கான ரேட் எக்ஸ்பிரஷன் எழுதிக்கலாம். 2N2O5 ரியாக்டன்ட்ங்கிறதுனால minus 1/2 d N2O5 by dt is equal to 4 1/4 எழுதிக்கலாமா? d NO2 by dt is equal to oxygen, அத DO2 by dt ன்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த D*O5 க்கு பதிலா நம்ம K வை சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சரியா? obviously இந்த N2O5 எல்லாம் கட் ஆயிரும். அதனால பிளெயினா மைனஸ் K, இங்க ஒரு 2 இருக்கு, அதனால மைனஸ் K/2 is equal to இங்க 1/4 DNO2 by dt இருக்கு. 1/4 like DNO2 by dt க்கு பதிலா K dash சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா this becomes K dash by 4 is equal to DO2 by dt க்கு பதிலா K double dash இருக்கு. so K double dash சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க. இப்போ K dash and K double dash இவங்க K வச்சு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ K dash இந்த ஈக்குவேஷன் வச்சு சொல்லணும்னா note it down. K dash K வச்சு சொல்லணும்னா K dash by 4 is equal to minus K/2. இதுவும் கட் ஆயிரும், பேலன்ஸ் 2 வரும். அது இந்த சைடு போச்சுன்னா you get minus 2K. similarly K double dash பத்தி பேசணும்னா K double dash is equal to minus K/2. அப்ப இது ரெண்டுத்தையும் இங்க யார வச்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா obviously option C ல தான் உங்களுக்கான ஆன்சர் இருக்கு. and so option C is the right answer. புரிஞ்சுச்சுங்களா? நான் ஏன் இங்க மைனஸ் எடுக்கல? ஏன்னா மைனஸுக்கு மொத்தமா சேர்த்து தான் K அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்காங்க, நான் அதை மறந்துட்டேன். ஸோ அதனால இட் பிகம்ஸ் பிளஸ். ஓகேவா? புரிஞ்சுச்சுங்களா? ஏதாச்சும் டவுட் இருக்கா கண்ணா? எஸ். ஓகே. அடுத்ததா இன்னொரு கொஸ்டினை பாருங்களேன். further reaction N2O5 gives 2NO2 plus half O2. இங்க the value of rate of disappearance of N2O5 வந்துட்டு இவ்வளோன்னு சொல்லிட்டா the rate of formation of NO2 and O2 என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். பெரிய கொஸ்டின், லென்த்தி கொஸ்டின், பட் சுலபமா ஆன்சரை எடுத்துக்க முடியும்.
So அதனால let us try to solve this question. First இந்த entire expression கான equation நம்ம எழுதி பார்த்தறலாம். equation எப்படி வரும்? N2O5 யா அதனா minus d N2O5 by dt ன்னு எழுதிக்கிறேன். equals 2NO2 வா 1 by 2 d NO2 by dt ன்னு எழுதிக்கிறேன். இங்க half O2 வா yes half O2 வா இந்த half O2 வா நான் half 1 divided by half போட்டோம்னா 2 வரும். அப்போ 2 d oxygen divided by dt அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போ क्वेश्चनல என்ன சொல்லிருக்கான்? rate of disappearance of N2O5 is இவ்ளோன்னு சொல்லிருக்கான். அது அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? rate of disappearance of N2O5 இவ்ளோன்னு சொல்லிருக்கான். அப்ப நான் இங்க அந்த வேல்யூ அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்றேன். இங்க 6.25 into 10 to the power minus 3 ன்னு வரும். this is equal to இவ்ளோதான். dNO2 by dt கிடைக்கணும்னா இந்த 2 அப்படிக்கா கொண்டு போறோம். twice of 6.25 will be the answer for NO2. Similarly oxygen வேணுமா 2 அந்த சைடு போயிடும். 2 அந்த சைடு போனா half value வரும். 3 point something will be the answer. இப்போ நான் சொன்ன ரெண்டு வேல்யூ எங்க இருக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா out of these 4 options நம்மளோட option C ல தான் இருக்கு. and so option C is the right answer. புரிஞ்சுச்சா? நீங்க சால்வ் பண்ணவே வேணாம். just concept apply பண்ணீங்கன்னா போதும் ஆன்சர் வர மாதிரி இருக்கும். ஓகே நெக்ஸ்ட் அடுத்ததா இன்னொரு क्वेश्चन நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம். இந்த ரியாக்ஷன் bromine oxide plus 5 bromine plus 6 hydrogen gives 2 bromine and water. The rate of appearance of bromine is related to the rate of disappearance of bromide ion as follows. Relation என்னன்னு கேட்டிருக்கான். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? எப்பவும் போல இந்த என்டையர் ஈக்குவேஷனுக்கான ரேட் எக்ஸ்பிரஷன் எழுதி ரிலேட் பண்ணிக்கலாம். ஆர் இங்க என்ன சொல்லியிருக்கான்? the rate of appearance of bromine to the rate of disappearance of bromide ions அப்படின்னு கேட்டிருக்கான். அப்ப இங்க யார ரிலேட் பண்றாங்க? இதையும் தான் ரிலேட் பண்றாங்க. அதுக்கு மட்டும் ஈக்குவேஷன் எழுதுனா கூட it will be fine. bromine ion 5 Br minus அப்போ 5 minus 1 by 5 d Br minus divided by dt அப்படின்னு எழுதிக்கலாம். 3 bromine molecular 1 by 3 d Br2 by dt அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இதுக்கான ஈக்குவேஷன்ல பாத்துக்கிட்டீங்கன்னா அவன் என்ன பண்ணிருக்கான்? உங்களுக்கு புரோமினை ஃப்ரீயா விட்டுருக்கான். கரெக்டா? புரோமினை ஃப்ரீயா விட்டுருக்கான். அப்ப நம்மளும் இங்க புரோமினை ஃப்ரீயா விடணும்னா இந்த 1 by 3 அந்த சைட் கொண்டு போனோம். அப்போ 1 by 3 லெஃப்ட் ஹேண்ட் சைட் போச்சுன்னா 3 மாறும். அப்ப இங்க 1 by 5க்கு பதிலா minus 3 by 5 வர மாதிரி இருக்கும். and so the correct answer amongst these options is obviously option D. option D தான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். கிளியரா? புரிஞ்சுச்சுங்களா? ஓகே மேம். ஷாம் ராஜசேகர் யார பத்தி பேசுறீங்கடா கண்ணா? ஹாய் 6:30க்கு இல்லடா 7:30க்கு நம்ம சிவா சாரோட கிளாஸ் தான் இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி நான் முடிச்சிருவேன், கவலைப்படாதீங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन. For the reaction N2 plus H2 gives NH3. If dNH3 by dt is equal to இவ்ளோ, the value of dH2 by dt என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. once again reaction எழுதிடுவோம். இங்க அமோனியாவையும் ஹைட்ரஜனையும் ரிலேட் பண்ணிருக்காங்க. சோ அமோனியாக்கு ஒரு பாக்ஸ், ஹைட்ரஜனுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுருவோம். தென் இவங்களோட ரேட் எக்ஸ்பிரஷன் எழுதுனீங்கன்னா -1 by 3 dH2 by dt is equal to 1 by 2 dNH3 by dt. கிளியரா?
இப்போ dNH3/dt இவ்வளவுன்னு சொல்லிட்டான். அப்ப இந்த வேல்யூவை இங்க அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணணும். எரேஸ் பண்ணிட்டு சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா 2 into 10 to the power minus 4. இந்த 2ம் 2ம் கட் ஆயிருமா? அப்ப பேலன்ஸ் உங்களுக்கு என்ன 1 into 10 to the power minus 4 வரும். இந்த 1/3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 1/3 becomes 3. அப்போ 1/3 ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வரும். into 3 ஆயிரும். into 3 போட்டிங்கன்னா the answer becomes 3 into 10 to the power minus 4. அப்ப இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல எது கரெக்டான ஆன்சரா இருக்கும்? Obviously option D, 3 into 10 to the power minus 4 is the right answer. புரிஞ்சுச்சா? கிளியரா? எஸ் எஸ் எஸ். ஓகே ஷாம், தெரியாது தெரியாது கண்ணா, அவர் யாருன்னு எனக்கும் தெரியாது. ஐ எம் நாட் ஷுர் ஹூ இஸ் இட். மேபி தெரிஞ்சிருக்கலாம், பட் நேம் ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. ஓகே, இஸ் தட் கிளியர்? இஸ் தட் கிளியர் மை டியர்? ஸோ அடுத்த கொஸ்டினுக்கு போலாமா? அடுத்த கொஸ்டின் இதோ உங்களுக்காக. இந்த கொஸ்டினை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, நீங்க சால்வ் பண்ணி பாருங்க, அண்ட் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னங்கிறத எனக்கு சொல்லுங்க. குவிக் 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 மை டியர், குவிக்கா குவிக்கா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. கன்சிடர் த ரியாக்ஷன். ரியாக்ஷன் அவங்களே கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் யோர் ரியாக்ஷன். ஓகே, த ஈக்வாலிட்டி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் NH3/dt and H2/dt is என்னங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்துக்கான ரிலேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க, ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஈஸியான கொஸ்டின், எழுதி பார்த்துடலாம். ஸோ ஹைட்ரஜனுக்கு -1/3 d H2/dt is equal to அமோனியாக்கு +1/2 d NH3 divided by dt. இது எங்கேயாச்சும் இருக்கான்னு பாருங்க, எங்கேயாச்சும் இருக்கான்னு பாருங்க. இல்லை, அப்படி இல்லைன்னா அடுத்ததா இந்த 1/2 அப்படிக்கா கொண்டு போனோன்னா this becomes 2/3. இது எங்கேயாச்சும் இருக்கான்னு பாருங்க. இருக்கு. And so option C is the right answer. And so option C is the right answer. அடுத்த question. For the reaction 2A plus B gives C plus D, which of the following does not express the reaction rate? Once again, rate expression எழுதுங்க. 2Aக்கு -1/2 dA by dt is equal to Bக்கு அதுவும் reactant தானே, அதனால minus dB by dt is equal to Cலேருந்து ப்ராடக்ட் மாதிரிதா, ஸோ கலரையும் மாற்றிடலாம். 3Cங்கிறதுனால 1/3 dC divided by dt is equal to Dக்கு பதிலா dd by dt. ஓகேவா? இப்போ இந்த நாலத்தையும் இது கூட ரிலேட் பண்ணி பாருங்க. A மைனஸ் வந்திருக்கு, இட் இஸ் ஃபைன், இட் இஸ் கரெக்ட். பியும் மைனஸ் வந்திருக்கு, கரெக்ட். ஆனா சிக்கு இங்க மைனஸ் போட்டிருக்கான், இது தப்பு. ஏன்னா சி இஸ் அ ப்ராடக்ட், அப்போ பிளஸ்ல தான் வரணும். கரெக்டா? அப்போ இதுல எது தப்பான ரேட் எக்ஸ்பிரஷன் கேட்டிருக்கான்? ஆப்வியஸ்லி சி தான் தப்பான ரேட் எக்ஸ்பிரஷனை தந்திருக்கு, மைனஸ்ல வந்திருக்கு. அதனால ஆப்ஷன் ஏ இஸ் த அப்சல்யூட் கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுச்சுங்களா? செபாஸ்டின் மேம், எனக்கு பயாலஜியில் ஒரு டவுட். டேக்கண்ணா, நாளைக்கு மார்னிங் நம்மளோட சுபாஷ் சோரோட லைவ் இருக்கு, மார்னிங் 6 o'clock. ஸோ அந்த லைவ்ல வந்தீங்கன்னா அவர் உங்களுக்கு கிளியரா என்ன டவுட் இருந்தாலும் கிளியர் பண்ணி தந்துடுவார். சரிங்களா? கவலைப்படாதீங்க. இல்லை மேம், ஏதாவது கொஷின்ல டவுட்டு ஆர் என்சிஆர்டி டெக்ஸ்ட் வேர்ட்ஸ்ல டவுட்டுன்னா எனக்கு மெயில் அனுப்புங்க, நான் சுபாஷ் சருக்கு அனுப்பி அதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்றேன். சரியா? கிளியரா? ஓகே. அடுத்ததா இந்த கொஸ்டின், இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை சொல்லுங்க. We'll have 4 more questions to go. 4 questions முடிச்சிட்டு we will wind up the session. ஏன்னா அடுத்ததா சிவகுமார் சரோட லைவ் 7:30க்கு இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால 4 more questions to go. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க கண்ணா. எஸ் எஸ் எஸ்,
இங்க என்ன சொல்லியிருக்கான் 3A gives 2B rate of reaction of dB by dt is equal to what அதுக்கான அப்படியே rate expression எழுதுங்க எழுதுனா 3A becomes minus 1 by 3 dA by dt equal to 2B க்கு 1 by 2 dB by dt இப்போ dB by dt எதுக்கு ஈக்குவல்னு கேட்டிருக்கான் அப்போ இங்க 1 by 2 இருக்கு அதை லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு போய்க்கலாம் கொண்டு போனோம்னா இங்க this becomes minus 2 by 3 அப்ப ஆன்சர் என்னவா இருக்கும் minus 2 by 3 dA by dt அதனால ஆப்ஷன் 2 is the right answer பாத்தீங்களா chemical kineticsல எல்லாம் questions அவ்வளவு ஈஸியா இருக்கும் within seconds குள்ள உங்களால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் பட் அதுக்கு நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணியிருக்கணும் next question for the reaction 2N2O5 gives 4NO2 plus O2 rate and rate constant are so on and so forth then concentration of N2O5 at that time will be equal to concentration of N2O5 at that time என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க ஓகேவா சோ நமக்கு என்ன தெரியும் as per the formula R is equal to K concentration of reactant இங்க concentration of reactant னு சொல்லும்போது N2O5 தான் எடுத்துக்கணும் பவர்ல ஏதாச்சும் வேல்யூ வருமாடா கண்ணா பவர்ல ஏதாச்சும் வேல்யூ வருமா கமெண்ட்ல சொல்லுங்க பவர்ல ஏதாச்சும் வேல்யூ வருமா கமெண்ட்ல சொல்லுங்க பவர்ல ஏதாச்சும் வேல்யூ வருமா ஆக்சுவலா இந்த ரியாக்ஷன் தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் this is a first order reaction கரெக்ட்டா decomposition reactions are always first order reaction அப்ப இது first order னு சொல்லும்போது பவர்ல 1 தான் வரும் இப்போ வேல்யூஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாம் இங்க ரேட் என்ன ரேட் 1.02 into 10 to the power minus 4 rate constant என்ன 3.4 into 10 to the power minus 5 concentration of N2O5 இப்போ இதை ஈக்குவேட் பண்ணோம்னாவே நமக்கு ஆன்சர் வந்துரும் ஈக்குவேட் பண்ணா என்ன ஆன்சர் கண்ணா வரும் இதை ஈக்குவேட் பண்ணா என்ன ஆன்சர் வரும் இதையும் கட் பண்ணும் so we'll do one thing N2O5 அப்படியே இந்த சைடு வச்சிட்டு இந்த 3.4 வேல்யூ அப்படிக்கா கொண்டு வரும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போனோம்னா 1.02 into 10 to the power minus 4 divided by 3.4 into 10 to the power minus 5 கட் பண்ணி பாருங்க கட் பண்ணி பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா உங்களுக்கு 3 அப்படிங்கிற வேல்யூ வரும் and so the correct answer for this question is option B 3 புரிஞ்சுச்சா ரொம்ப ஈஸியா இருக்குல்ல எஸ் ரொம்ப ஈஸியா இருக்குல்ல அடுத்த क्वेश्चन இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்ன for the reaction அவங்க கொடுத்துட்டா which of the following relation correctly represents the consumption and formation of products easy இங்க bromine ion and bromine molecule எடுத்துருக்கான் so அதை மட்டும் நம்ம மார்க் பண்ணி அதுக்கான எக்ஸ்பிரஷன் மட்டும் எழுதுவோம் bromine ionக்கு 3Br மைனஸா அப்போ ரியாக்டன்ட்ங்கிறதுனால ஒரு மைனஸ் போடுறீங்க அந்த 3 1/3 ன்னு எழுதிக்கிறீங்க d Br minus by dt equals இங்க 5 bromine molecule அப்போ 1/5 d Br2 divided by dt இப்போ இங்க பாத்தீங்கன்னா bromine molecule தான் அந்த வேல்யூஸ் எல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க அப்ப நம்ம என்ன பண்ணலாம் இந்த 1/3 ஐயும் இந்த சைடு கொண்டு போய்க்கலாம் இந்த சைடு கொண்டு போனோம்னா இந்த 1 கட் ஆயிரும் அதுக்கு பதிலா இங்க 3 வரும் and so இந்த क्वेश्चनக்கான கரெக்ட்டான ஆன்சர் is absolutely option B இங்க நிறைய பேர் கேட்கலாம் மேம் bromine moleculeக்கு பிளஸ் தானே வரும் ஏன்னா அது ப்ராடக்ட்ல ஏன் மைனஸ் போட்டீங்க வேற வழி இல்லடா இங்க 4 ஆப்ஷன்ல bromine அயனுக்கு அவன் மைனஸ் கொடுக்கல அப்ப மைனஸை ரைட் ஹேண்ட் சைடு கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் அதனால தான் we go with option E
புரிஞ்சுச்சுங்களா? clear-ஆ? So here we are with the very last question for the day. H2 plus I2 gives 2HI. இப்போ இதற்கான rate expression நம்ம எழுதி பார்க்கணும். H2 reactant minus delta HI divided by H2 divided by delta T. delta நாலும் T நாலும் ஒன்று தான், எல்லா rate expression தான், average instantaneous மட்டும் தான் மாறும். சரிங்களா? ஸோ அது மைனஸ் டெல்டா H2 by delta T equals iodine minus delta I2 by delta T equals hydrogen iodide 2HI. அப்போ 1 by 2 delta HI divided by delta T அப்படின்னு எழுதிக்கலாம். அண்ட் ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்டான ஆன்சர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சைனோட கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் பி தான். அண்ட் ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இதோட நம்மளோட கொஷின்ஸ் முடியுதுராக்கண்ணா. பட் இதோட நம்ம கிளாஸ் முடியலை. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சிவகுமார் சாரோட கிளாஸ் இருக்கு. ஐ ரெக்வஸ்ட் ஆல் ஆஃப் யூ டு கம் டு தட் கிளாஸ். ஏன்னா 7:30க்கு அவர் ஃபிசிக்ஸில் உள்ள மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ண போகிறாரு. சரியா? கிளியரா? எல்லாரும் வந்துடலாமா? எஸ் எஸ் எஸ். ஓகே ஓகே. ஸோ எஸ், அடுத்த செஷன்ல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். Until then, this is Premila Mam signing off. Tada, bye bye. Take care and have a great day.